என்ன நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்து கொண்டிருக்கலாம். ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி நண்பர்களே. என்ன எவன் எனக்கு செய்வனே வச்சுனால இருமல் வந்து விட்டது நண்பர்களே. நீங்க ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க. அதாவது இது என்ன கேம் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சொல்ற வார்த்தையை வாழ்க்கையில் முன்னேறலாம், ஏதோ ஒன்று பண்ணி தொலைலாம். ஆனால் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்ற வார்த்தையே ஒரு நடைபாதையாக உருவாக்கிச்சுன்னா எப்படி இருக்கும் நண்பர்களே? அதான் இந்த கேம் கான்செப்ட். சரி வாங்க நண்பர்கள், வல்லவல்லன்னு பேசாம இந்த கேம் ஆரம்பிச்சிடலாமாப்பா? ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களை எம்ஜி தமிழ் கேமிங். வீடியோ பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. என்னன்னா உங்களுக்கு திரும்ப நாங்கள் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்துக்குள்ளும். அப்படி இந்த வீடியோ மட்டுமான பாத்திராதிகள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருநூறு காமிச்சு உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்கள். அப்போ சப்போர்ட்களே மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க நண்பர்களுக்கு. அப்போ தான் நம்ம வீடியோ கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். மேலும் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ள வரும். ஸோ உங்கள் அனைவருக்கும் இந்த டைப்பமன் தட்டுச்சுக்காரருக்கு உங்கள் அன்போடு வர வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வெர்ஷன் தான். ஃபுல் கேம் பண்ணி நம்ம அப்புறமா பண்ணல. இப்போ நம்ம டெமோ தான் விளையாட போகிறோம். அது என்னடா தட்டு ஏதோ பண்ணியார் இது பண்ண போறியா அப்படிங்கிறேன். அப்படிலாம் ஒன்று நண்பர்களே. அதாவது இது என்ன கேம் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு பசில் அட்வென்ச்சர், அப்புறம் வார்த்தையால் பாதைகள் உருவாக்கப்பட்ட கேம் தான் நண்பர்களே. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன் நண்பர்களே. ஸோ வீடியோ வெள்ள கொள்ளன்னு பேசாம வாங்க நண்பர்களே. ஸ்ட்ரெயிட்டா வெள்ளன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா நண்பர்களே? வாங்கோ. சரி ஓகே நண்பர்களே, வாங்க ஆரம்பிச்சலாமாப்பா? லோடிங் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது நண்பர்களே? நல்லா இருக்குல்ல? நைஸ். என்னமோ ஒரு வண்டி கொண்டு இருக்குது நண்பர்களே. வண்டி அதே மேலே லெட்டர்ஸ்கள் கிடக்குது. ஓ குப்பையில் தட்டுறாங்களா? ஓ ஷீட். என்னமோ உருண்டு வருது. எங்கப்பா கோவா. அதாவது நண்பர்களே, இப்போ ஒன்று வட்டமாக ஒன்று உருண்டு வந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. என்னோட தலை தாண்டா. டேய் என்னடா நினச்சிருக்கீங்க? இப்போ தாண்டா வாழ்க்கையில் ஒரு முதலாக என்ட்ரி, ஒரு மட்டமான கரும்புடிச்ச என்ட்ரி. அது எப்படி என்ட்ரி கொடுத்தா தெரியுமா? குப்பை தடியிலேருந்து என்ட்ரி கொடுத்தாரு. அது எப்படி? பாதி உடம்பு இல்லாமல் தலை இல்லாமல் இங்கே பாருங்க எப்படி இருந்தவன் நான். கடைசியில் எப்படி ஆக்கிட்டீங்களா? என்னடா நினச்சிருக்கீங்க? ஒரு உடம்பை காணும், கையை காணும், காலில் காணும், தலை மட்டும் ஏன்டா விட்டு வச்சுருக்கீங்க? அதுவும் போட்டு தள்ள மாட்டீங்க. ஐயோ என்னடா அது மோசமான மட்டமான என்று இப்போதான் வாழ்க்கையில் முதலாக நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நண்பர்களே. சரி வாங்க போகலாம். ஐயோ அப்பா ராக்கெட் பேப்பரு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குது? சரி வாங்க அந்த பக்கம் தான் போக சொல்லுது. வாங்க போகலாம். சரி வாங்க. என்னடா இப்போ 8 கால் பூச்சி மாதிரி எங்கே என்னமோ போயிடுச்சு. என்னடா அது கர்ப்பா முச்சேண்ணே? சி ட்ராப்பா? சரி வாங்க. அம்மா ஐயோ ஆத்தா அம்மா. அண்டா ஏற்கனவே தலை வலிக்குதுன்னு காண்டில் இருக்கு. இல்லை தலை டும்மில் அடிக்கிறீங்களே, எப்படா இருக்கு என்னையே? மோக்கா போங்கடாங்கட்டு. சரி வாங்க. பிளாங்கே அட்டிசூன். எங்கள் அப்பா எப்படி உருவாகுது பார்த்தீங்களா? ஆமாம் இது என்னது கீழே இருக்குது? என்னது? வாவ் வாட் அ நானோ டெக்னாலஜி. இப்போ தாங்க நண்பர்களே முதலாக தன் மனிதனின் வளர்ச்சி இப்படி தான் ஆரம்பிக்குது பொழுது. எங்கள் அப்பா எப்படி நடந்து கொண்டு இருக்கிறேன். என்னடா அது உடம்பாடா இது? பசுக்கு அந்த நண்பர்கள் அந்த என்னமோ ஒரு படத்தில் இன்ட்ரோ கொடுக்கும் பார்த்தியா, அந்த பிக்சல்னு அந்த ஐ மாதிரி ஒன்று இருமே. எங்கே பாங்க டிங்கிறாது டிங்கின்னு ஆட்டு இந்த ஐயில் அப்படியே குதிச்சு போம்ல. ஐயோ சீக்கிரமாக காலும் கையும் கூடுங்கடா அம்மா. உடம்பு வச்சுட்டு எப்படி அம்மா. ஐயோ வயிற்று குழுகுது. ஓகே பிளாட்ஃபார்ம் பண்ணிடுறேன். எங்கே போனோம்? இங்கே இருக்கா? ஓகே அங்கே என்னமோ கடுகுது. வாட் இஸ் திஸ்? எங்கப்பா கால் வந்து விட்டுது. இப்போ நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. சரி வாங்க. போங்கடாங்கட்டு. ஓ பறவையா இது? நான் என்னம்மா பேப்பர் பிளேன் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே ஆமாம் ஏறு டிசூன். அவ்வளோதான் ஏறிட்டு நண்பர்களே. இப்படி வீடியோ மட்டுமான பார்த்துட்டு இல்லாமல் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நண்பர்களே, அப்போ நம்ம வீடியோக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி வாங்க. இன்னைக்கு கீழே வந்துட்டேன். வாட் இஸ் திஸ்? சரி சேவன்னு சொல்லிட்டு ஏன்டா தூக்க மாட்டி வச்சிருக்கீங்க? என்னடே கீழே என்னமோ கடது? என்னது? எங்கப்பா சக்திமான் உருவாகி விட்டான். ரைட்டு கை ஏதோ ஒரு கை வந்து நிற்குது. இனிமேல் நான் நிறைய வேலை பண்ணுவேன். கைத்திறமையாக போட்டு காட்டுவேன். எப்படி கைத்திறமைன்னா அந்த திறமை இல்லை, நான் என் சொந்த திறமையை பற்றி சொல்கிறேன். இது என்னது? அப்படியே படிக்கட்டு.
வாட் இஸ் திஸ் ஐகான்? எடுங்க. என்னமோ எடுத்துட்டான். அதாவது அந்த ஹீரோ வந்து அந்த நாட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது துரதிருஷ்டமாக ஆகுமா? எப்படி? இவர் தான் ஹீரோவா? அப்போ நான் தானா? பார்த்தீங்களா எப்படி அப்படி நைஸ் போஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன் பார்த்தியா? பெரிய ஆள்ரா. அப்போ நம்ம தான் ஹீரோவா? ஓகே என்னமோ சொல்லி வச்சுக்க, ஒன்றுமே புரியல. டுட்டோரியல் யூஸா? அவ்வளோதான். என்னது இது டுட்டோரியல் யூஸ்? என்ன பண்ண? அடே எச்சு வந்திருக்குது, எச்சு. பிடிக்கணுமா? பிடிச்சாச்சு. இல்லை வாட் இஸ் திஸ்? அடே சுமந்தாகி வந்து விட்டான். உழைப்பாளி தூக்கி பண்ணுமா? டிசூன் எப்படி? நண்பர்களே, அதாவது இந்த ஹீரோக்கு ஹைட்டை பத்தல. அப்போ நீ குள்ள பிடிச்சிட்டாண்டி ஹீரோவா? ரைட்டு. சரி வாங்க நண்பர்களே, வாட் இஸ் திஸ்? ஈவன் ஹீரோ நீட்ஸ். தம்பி, என் சொந்த மூளையை நானே சுயமாக பயன்படுத்துவேன். நீங்களே இதை சொல்லித்தர தேவையில்ல, ஓகேங்களா? என்கிட்ட அறிவு இருக்குது. ஓகே, ஜம்பே எப்படி? என்னடா இங்கே எதோ ஜம்ப் பண்ணும் போது அங்கே என்னமோ விழுந்துருது. எரிக்கல்லா? ரைட்டு. எவரா? லிவரா? ஓகே. முன்னாடி கேட்டா? ஓகே. எப்படி இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, GAT டீ மட்டும் இங்கே வச்சுருக்காங்களே. நல்லா இருக்குதுப்பா. என்ன இது பிடிச்சில்ல நாள் தானே? இல்லை. எப்படி பிரமாதமாக உருவாக்கி விட்டுருக்கான். தேங்க்ஸ்ப்பா, சூப்பர் நைஸ். ஓகே. ஜம்பு. ரெண்டாவது ஜம்பு. அவ்வளோதான். கல்லு விழுது. எம்மா, கொஞ்சம் இருந்தால் கீழே வந்துருப்பான் நண்பர்களே, சப்போர்ட்டர்களே. ஜம்பு. இப்போ ஸ்மால் ஜம்பு எப்படி? அப்படியே நேராக போயிட்டு வாங்க அப்படியே முன்னாடி போயிடலாம். இரு நண்பர்களே, இரண்டாவது கை கொடுங்க. யாராவன்? 8 கால் பூச்சி. டே என் கைடா. சத்த மோதவே கை கொடுத்துட்டு போடாது, சனியை பிடிச்சோனே. இல்லை என்ன புரியல. இந்த கை ஒரு சொந்தக்காரர் கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கிறான். சரி எடுக்கலான்னு பார்த்தான். அவன் பாட்டுக்கு வந்தான். ஏதோ முன்னாடி சோறு இருக்குன்னு நினச்சி எடுத்துகிட்டு போகிறான். அது என் கைடா. இது பார்த்து ஓனர் என்னடா நினைப்பான்? அவன் மனசில் என்னடா நினைக்கும் ஓனரு? அடங்கப்பா, முடியலடா நண்பர்களே. அம்மா. ஓகே, மூவா தள்ளு சொல்கிறாங்களா? ஓகே, தள்ளு நல்லா தள்ளு. ஓட பிளாட்ஃபார்ம் ஆன் ஆகுது. ரைட்டு. வாட் இஸ் திஸ் கொஸ்டின் மார்க்? வாட் இஸ் திஸ்? யூஞ்சலே. சின்ன வயசு கனவு இப்போ தானே நிறைவேறுது. அப்போ அது பிடிக்குமா? ரைட்டு, பிடிச்சாச்சு. என்ன தெரிஞ்சு அந்த மேலே இதுக்கு போகணும் போலுக்குது. ஓகே. அப்படியே ரிவர்ஸ் கீரை போட்டு கண்ணு தெரியலடா. ரைட்டு, இப்படி போயிட்டு அம்மா மூஞ்சில் இடியுது. ரைட்டு. அவ்வளோதான். எப்படி பிடிச்ச அந்த மத்தியா? அவ்வளோதான். இப்போ மேலே போக சொல்கிறாங்க. சரி வாங்க மேலே போகலாம். இது இங்கே இது டபுள் ஐக்கான் இருக்குது. வாங்க, எடுத்தாச்சு. 8 கால் பூச்சி நண்பர்களே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனுக்கு அதாவது ஒரு பொய்யான நினைவு அந்த மனிதனுக்கு வந்துச்சுன்னா அப்போ தான் அவன் ஹீரோவாக மாறிவிடுவான். ஓகே. ஆனால் அந்த மனசு வந்து ஒரு பொய்யான விஷயம் செஞ்சான், நான் எப்படிடா ஹீரோவாக இருக்கலான்னு அப்படின்னு சொல்கிறானுங்க. எது? இந்த 8 கால் பூச்சி என் மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டுருது. நான் அப்படியே காரி துப்பிட்டு போயிட்டே இருப்பேன். எது என்ன பார்த்து சொல்லுது என்ன? நான் எப்படிடா ஹீரோவாக இருப்பேன்னு? நான் எப்படி வேணா இருப்பேன்டா, உங்களுக்கு என்னடா? ஓகே, கீழே இறங்க வாங்க. ரைட்டு. பொறுமையாக வந்தாச்சா? ஓகே. இப்படி வந்துட்டு அப்படியே ஒரு ஜம்ப்பு சுத்தம். சரி வாங்க நண்பர்களே, அந்த எடு ஆஃப் பண்ணு. இப்போ என்ன இந்த பிளாட்ஃபார்ம் கீழே வருமா? இப்போ வச்சோன்னு ஓடு. ரைட். அவ்வளோதான். நண்டு விட்டு போயிருப்பால செத்த பயிலலாம். ஓகே, மேலே வந்தாச்சு. வாங்க மேலே போகலாம் நண்பர்களே. என்னடா அது? ஏதோ ஒரு 8 கால் பூச்சி மாதிரி இது ஒரு வினோதமான ஜந்து வருது. சரி ஏதோ ஒன்று விட்டுங்க. ஏதோ ஒரு பூராம்பூச்சி மாதிரி இது நண்டு கால். 8 கால் பூச்சி மாதிரி. அது கற்பாம்பூச்சி, இது 8 கால் பூச்சி எப்படி? சரி வாங்க நண்பர்களே, ட்ரஸ்ட்டா யாரை நம்பணும்? சரி மேலே ஏதோ ஒன்றும் உழுது பார்த்தீங்களா? சரி ஏதோ ஒன்று விடுங்க, வாங்க நண்பர்களே போயிடலாம். ஓகே, என்னாச்சு? ஏன் ஒன்றா செத்த பையங்களா ஏன் முன்னாடியே வந்து உழுதுடா சனியை பிடிச்சானே? ஐயோ டூமா, ஐயோ அழிவு என்ன துரத்திட்டு வந்து கொண்டிருக்குது. கத்தாட சனியை பிடிச்சனே. எப்படிடா எப்படிடா நடந்தாருங்க பாரு. ஐயோ இடிக்கிறான். ஓடு. நான் பண்ணு. கேட் ஆன் பண்ணு. ஐகான் சீக்கிரட்டு. வாட் இஸ் திஸ்? அதாவது அழிவு என்ன துரத்திட்டு வருது. பின்ன நான் துரத்திட்டு வரலையான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த போர் வந்து என் பேர் சொல்லி கூப்பிடுது. ஏன் என்ன சாவடிக்கியா? ஆனால் எனக்கு வந்து இது வார்த்தையோட பவரு. அடேங்கப்பா,
அப்பன்னா ஏதாவது ஒரு கைத்திறமைய வார்த்தையால் யூஸ் பண்ண அது செத்து போகுமாடா? இல்லை கேட்குறேன். என்னடா நினச்சிருக்கீங்க? சரி அப்புறமா அந்த வாக்குவாதம் பண்ணலாம். தம்பி அழிவு துரத்திட்டு வரான். ரைட்டு ஓடு ஓடு ஓடு. இப்போ என்னடா பண்ணுவேன் செத்த பயலே? என்னடா கத்துற? முடிஞ்சா வாடா. என்னடா பண்ணுவேன்? ஐயோ என்னடா ஐயோ உடையறானே டே பேசுக்கு சொன்ன என்ன நிஜமா உடையறானே? அழிவுன்னு தேடி வந்துக்கிட்டே இருக்குது. ஜம்பு ஒரு ஸ்மால் ஜம்பு அப்படியே ஒரு ஜம்பு லைட்டு ஜம்பு அவ்வளோதான். எப்படி ஓடு ஓடு. வாட் இஸ் திஸ் கிராஃப்டா? என்னது உருவாக்கணும்? புதிய லெட்டரை உருவாக்கணும். ஏன் கேட்டு பூட்டிருச்சு நண்பர்களே. ஆஹா என்ன இது காட்டுறாங்க? ஓடி வரேன் தலைவன். கீழே விழுந்துருச்சு. என்ன தர நிறுத்திட்டு வரான்? என்னாச்சு? வாட்டப்பன் ஓகே ஏபிசி நமக்கு. அதாவது இந்த வார்த்தையை எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்களே ஒரு புதிய வார்த்தையாக உருவாக்கணும். ஓகே ஏதாவது ஒரு வார்த்தை வந்து அதாவது இந்த இப்போ நம்ம தேவைப்பட்ட வார்த்தை இந்த மாதிரி மூவ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. சரி அப்புறம் வந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கும் போது இன்னொரு வார்த்தை ஏதோ சும்மா வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து லெட்டர் ஸ்ட்ரேயில் போட்டு சொல்கிறாங்களாம். அப்படியா? ஓகே அதாவது இப்போ இந்த 4 வார்த்தையில் இப்போ இந்த எனக்கு டி வேணாம் அப்படின்னா அது இங்கே போட்டால் அது என்ன ஆகும் பார்க்கலாம். அதுன்னு தனியாக பிரிஞ்சு போமா? ரைட்டு அப்போனா இது தேவையில்லாத பொருள். தள்ளு இப்போ என்ன பண்ணணும்? டவுன் நினைக்கிறேன். டிஓ அப்படி என்னங்க போடு அவ்வளோ கீழே வரணுமா? ரைட்டு. அந்த கேட் வந்து கீழே இருக்கணும். ஓகே கான்செப்ட் நல்லா இருக்குது நண்பர்களே. ரைட்டு வாங்க நண்பர்களே போகலாம். ஓகே வாங்க அப்படியே ஒரு ஜம்பு. இப்போ ஜம்பு இப்படி ஒரு ஜம்பு. இனிமே அண்ணன் எல்லாமே. வாட் இஸ் திஸ் ஜியரா? இந்த பேப்பர் பிளேன் இங்கே தான் போகணும்னு சொல்லுது. கீழே பல்லட்டாக இருக்குது. ஓய் ஏம்மா கொஞ்சிட்டு இருந்தா கீழே வந்திருப்பேன். சரி இது மேலே தான் பிடிச்சி போடணும் நீனு. ரைட்டு அண்ணா ஒன்றுடா கடைசியில் குரங்க மாதிரி தொங்க விட்டீங்களாடா டேய். ஓகே அப்படியே ஒரு லைட் ஜம்பு. எப்படி? வாட் இஸ் திஸ் நேமு? ஜிஆர்ஏன்னு இருக்குது. கிராப் பிடிக்கணுமா? ரைட்டு ஓகே நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடைசியாக வந்து இப்போ ஜம்ப் பண்ணுற இல்லை வேணாம் நம்ம அங்கே ஒன்றும் பேசலாம். இல்லாட்டி நம்ம மஞ்சள் காய் போடலாம், இல்லாட்டி மொக்க வாங்குறது தான் மிச்சம். இப்போ என்ன இப்படி போயிட்டு இப்படி வந்து அப்படி இண்டிகேட்டர் போட்டு அப்படி ஒரு ஜம்ப் போடணும். அவ்வளோதான். ஜம்ப் பண்ணிட்டேன்னா இப்போ அண்ணன் எப்படி மாசா ஜம்ப் பண்ணுறோம் இப்போ பார்த்து கற்றுக்கோங்க நண்பர்களே. இப்படி திரும்பி இப்போ அப்படியே ஒரு லைட் ஜம்ப்பு. ஏண்டா செத்த மூதேவி, ஏண்டா இந்த வீரவசனை பேசும்போது இந்த மொக்க காமெடி பண்ணுங்களா? ஏண்டா முன்னாடி ஜம்ப் பண்ணுவான் பார்த்தா பைத்தியக்காரன் நாய் பின்னாடி ஜம்ப் பண்ணுறான். உனக்கு ஜம்ப் பண்ணணும்னு திறமை பத்தாதாடா? இல்லை வேறு பெருசாக இந்த நாய் வேறு ஹீரோன்னு பெருசாக அவனே கிழிச்சிக்கிறான். கிழிப்பா நீ வேற. உனக்கு குதிக்கு தெரிஞ்ச இதுக்கு தான் வாய் வார்த்தை பேசக்கூடாது. இதுக்கு தான் ஹீரோவாக என்ட்ரி கொடுப்பான்னு பார்த்தா மொக்கையான என்ட்ரி கொடுக்குறான். அதான் வந்தானே ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தானே குப்பையில் இருந்த அந்த மாதிரி. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? ஒக்கா முக்கங்களாம். அதான் கடைசியாக வந்தாச்சே. சரி இப்போ நம்ம மாஸ் காட்டலான்னு எப்படி இறங்கலான்னு அப்படி இறங்கலான்னு சொல்கிறதுக்குள்ளே சன்னியை பிடிச்சா ரிவர்ஸ் கீர் போட்டு இறங்குறான். சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படியா அந்த படியில் இப்படி தான் பின்னாடி எடுக்கணுன்னு. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க பைக்கியக்காரங்களா? இப்படி ஜம்ப் பண்ண விட்டு சத்த பையெல்லாம் பின்னாடி ஜம்ப் பண்ணுறான். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? போங்கடாங்கட்டு. ரன்னா இப்போ யார் என்ன அங்கே ஏதோ டீ லெட்டர் இருக்குது இருங்க. லைட்டாக ஒட்டி வச்சிருந்தோமா? ஓகே வாட் இஸ் திஸ் டர்னா? ரைட் என்னமோ அந்த டீ லெட்டர் தேவைப்படுது பொழுது. ஓகே ஜம்பே. இப்போ என்ன இது தூக்கி போன அவ்வளோ தானே. இப்போ பாரு இதில் அண்ணன் மாஸ்க் காட்டுறான் பாரு. இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு த்ரோ பண்ணு. எப்படி இப்படி தான் த்ரோ பண்ண நண்பர்களே. டேய் ஒரு மனுஷன் நல்லா இருக்க விடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்களா? செத்த மூதுவீங்களா? ரைட்டு இப்போ என்ன இந்த ட்ரீ எடுக்கணும் அவ்வளோ தானே. எடு. ஓகே டே சுத்தம் கரு முடிச்சோனே. டேய் இதுல ஏண்டா கை கோளாறு? இதுக்கு தான்டா நல்ல கையா வரும்னு. கெட்ட கையா வந்து இப்படி தானே நடுக்கும். ரைட்டு இப்போ என்ன இப்படி பிடிச்சிட்டு அப்படியே நைஸ் ட்ரோ ஆகுதா போடே. டேய் டே 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 ப்ளீஸ்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி ஏதோ ஒன்று விடு. மறுபடியும் உயிரில் தானே வரப்போகுது. எங்கே செத்த பணமாக போக போகுது. ஐயோ இப்போ இது வரை கீழே விழக்கூடாது. லைட்டாக எடுங்க. இப்போ இப்படி தூக்கிட்டே அப்படியே இங்கே போடு. அவ்வளோதான். ரைட்டு இப்போ இந்த ஏபிசிடி லெட்டர் எடுத்து டேர்ன் பண்ணுமா? ஓகே
லைட் அழுத்தியாச்சு. ஓகே டர்ன். அடா எங்கள் அப்பா படிக்கட்டு உருவாகி கொண்டிருக்கிற நண்பர்களே. ஆஹா சரி இப்படி ஜம்ப் பண்ணிட்டு இப்போ ஓடி ஒரு ஜம்ப்பு எப்படி அதுதான்ப்பா நண்பர்களே மேலே போயிடலாம். ஆஹா இங்கே ஒன்று இருக்குது ரைட்டு இப்படி போவோம் அப்படியே ஒரு ஜம்ப்பு. மேலே மேலே போவோம் மேலே நோக்கி போவோம். இது என்ன இடம் தெரியல இப்படி உலகம் போகிறோம் அதாவது உலகம் போகிற நடக்குதா நண்பர்களே எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்னமோ ஏதோ மேலேருந்து அழிவு வந்து கொண்டிருக்குது எனக்கு ஒன்றும் புரியல. சரி அந்த படிக்கிட்ட வேறு உடஞ்சி சரி நம்ம இப்படி போகலாம் நண்பர்களே வாங்க. அடா இப்போ பாதை உருவாயிடுச்சு. அடா எங்கப்பா ஓகே வாங்க மேலே என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வாங்க அப்படியே முன்னோக்கி செல் நண்பர்களே. இங்கே ஒரு ஐக்கானு ரைட்டு இங்கே ஜம்பே. இது என்ன சொல்லுதுன்னு தெரியலையே. யார் அவ எனக்கு சொன்னா அதாவது பொய்க்கு மேலே உண்மையை தட்டுவோம் ஓகே நீதிக்கு மேலே நீதி தட்டுவோம். எது உன் வாயை தட்டணுமா? அதாவது இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவள் அதாவது ஒரு தீய விஷயம் நம்மளுக்கு ஒரு அன்பாக விஷயம் அதுக்கு மேலே ஒரு உண்மையை தட்டும் அப்படின்னு இந்த ஒரு பொண்ணு என்னை தட்டுன்னு தட்டு சொல்லுது. எதை தட்டணும்டா? பாத்திரம் தட்டி அந்த இந்த மாதிரி தட்டணுமாடா? வாட் இஸ் திஸ் ஸ்பெல்லிங்கே ஒழுங்கா ஒன்றும் புரியல. அவ்வளோ ஜம்பே அம்மா அடி. ஓகே இந்த பக்கம் தான் வழி இருக்குது. சரி வாங்க. இது பார்க்க பள்ளத்தாக்க மாதிரி தெரியலையே. பிரிட்ஜ் இல்லையா? சரி வாங்க நண்பர்களே அப்படியே போயிடலாம். அப்படியே ஜம்பு எப்படி கல் விடுது. ஓடு 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 எம்மா அடி. கொஞ்சம் விட்டுருந்தா சன்னியை பிடிச்சி என்னை கீழே தள்ளி விட்டுருப்பான். இது என்னது அம்மா? ஓகே இது எனக்கு தெரியல. அடா பக்கி கூர்மையான கற்கள் முள்ளுக்கள் ஏதோ ஒன்று வேணுங்க. ஓகே லிவர் இங்கே நண்பர்களே. ஒரே ஜம்பு. இப்போ என்ன சாப்பா அப்படி என்னடா கட் பண்ண போறீங்க? டேய் அடா செத்த மோதுவீங்களா? டே லிவர் இப்போ திறந்துதானே இருக்குது. அட பக்கி நாதாரி லிவர் என்னமோ சரி திறந்தா இருக்குதுன்னு சரி போகலான்னு நினச்சான். கட்டிங் பிளேட் வச்சு என்ன சேவ் பண்ணுறீங்களாடா? அப்போ இதை வச்சு தான் தலையை உசுரோடு வந்தானா? கொண்டுருங்கடா கரும்பு. சரி கிட்ட வந்தோடனே எடுக்கிறானுங்க பார்த்தியா? நாசமாக போனாங்க விளங்கிடுவாங்கடா நீங்களா. ஓடு 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 இருப்பானா? இதுதான் இதை சும்மாவே இருந்து விடுன்னு சொல்கிறது. சரி இப்போ திறந்துட்டோமே சரி இப்போ எதுவுமே ஆகாதுன்னு நினச்சி வந்தான். சத்த பயிலுவாங்க அங்கேயும் ஆப்பு வச்சுருக்காங்கடா. சரி வாங்க இல்லைடா அம்மா. சரி இழு ரைட்டு அவன் போய் தொலைண்டா. இனிமேல் இந்த நாய் பக்கத்தில் தலையை வச்சு கூட போடுமா? போ கொக்கா மக்கா. சரி இப்போ கீழே தான் இருக்கணும். அப்பா அடி. இப்போ அந்த அழிவே நினச்சா கூட என்ன துரத்தாதா. எப்படி தப்பிச்சா அந்த மத்தியில்? அட சத்த நாதாரி டூமே இங்கேயே மாடா என்ன தொட்டுட்டு வர. ஐயோ தலைவை பாரு எப்படி நடந்து வர பத்தியா? இவரு பிடிச்சல ஓடு ஓடு ஓடு. என்னடா இது அவன் நாட்டத்திலே நான் செத்து போயிட்டேன் நண்பர்களே. ஓலி ஸ்ட்ரீட் என்ன நாத்தம் பள்ளி ஜெயிக்க மாட்டேன் செத்த நாதாரி. இதில் வேற அழிவன் ஒன்று வேறு பேர் விட துப்ப கிட்ட நாதாரி. சரி வந்துட்டானா வாடா காட்டு விடாண்டி கத்துவே. இப்போ பாரு தலைவன் நான் 8 கால் பிடிச்சி பண்ணி நடுவார். இது அழுக்கு நடந்து வரேன். இல்லை ரைட்டு வணக்கம் தம்பி போயிட்டு வரேன் தம்பி பை பாய். ஓடு 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 ரைட்டு. எப்படி அட செத்த நாதாரிக்கு 2 பேரா? ரைட்டு ஓடு ஓடு ஓடு. வாங்கடா என்னடா பண்ணிருந்தீங்க? வாங்கடா. ஐயோ அவள் வந்து விட்டாள். ஏமா காப்பாத்துமே நீ? அவ்வளோதான் தூக்கி போட்டு காப்பாத்து. அப்படிதான் நண்பர்களே அவ என்ன காப்பாத்துறான். நீ நாம என்ன தெய்வமா இருக்க. சரி காப்பாத்து தொலைச்சிடான். அடு சத்த மூதேவி நாசமா போவேண்டி. உன்னை காப்பாத்து சொன்னா என்னைய தள்ளி விட்டான்டா. தலைவன் 6 தடவை வெக்கமே இல்லை. இதில் வேறு என்னென்னா 4 தடவை கண்டுபிடிச்சிட்டேன் ஐக்கானது. அதாவது அவன் என்ன பண்ணிட்டா சரி எப்படியோ காப்பாத்துறேன்னு விட்டுட்டு இருந்தா சனியை பிடிச்சவ என்னை கீழே தள்ளி விட்டா. ஏண்டி அப்படி நான் என்னடி உனக்கு பண்ணேன்? உன்னை ஹெல்ப் பண்ணு கேட்டானா பக்கி? ஓகே நண்பர்களே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு அமுச்சு விடுங்களா. அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே. அப்படி மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள் நண்பர்களே. சொல்லுங்கள் நண்பர்களே. அப்போ தான் நண்பர்களே நம்ம வீடியோ ரீச்சாகவே ஆகும் நண்பர்களே. அப்போ தான் மேலும் பல வீடியோக்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வரும் நான் நம்புகிறேன். அதாவது இது என்னது
ஓ இதான் கேலரியா பாரு தலைமை ஈஸா மாசா போஸ்ட் கொடுக்குற மற்ற சரிச்சுட்டு அதான்டா ஹீரோவே. அப்படி பார்த்தீங்கன்னா இது கிரீடு பொய், அப்புறம் டூம் வந்து பார்த்தீங்கன்னா அழிவு. இந்த மியூஸ் அந்த செத்த லூஸு தான் அது. என்னை காப்பாற்றுறன்னு பேரில் துரோகி என்னை கீழே தள்ளி விட்டான். ஏன்டி உன்னை காப்பாற்ற சொல்லி சரி காப்பாற்றுன்னு வந்துட்டு விடு. அப்போ எதுக்கடி என்னை தள்ளி விட்றேன் நான் உன்னை கேட்டான் நான் தள்ளி விடுனேன் லூஸு பக்கி. சரி அதாவது இவ யாருன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு மீதி இன்னும் நிறைய சாப்டர்கள் வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டருங்க பாருங்க தலைமை அந்த அரக்கங்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு பள்ளத்தாக்கில் கீழே வந்துட்டேன். அது எல்லாம் அந்த லூஸால தான். சரி இப்போ அதுக்கப்புறம் என்னது ஓ அப்படி 7 ஆகிட்டுக்கோண்ணா ரைட்டு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 வருது நைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 5 கண்டுபிடிக்கணும் ஓகே. அதுக்கப்புறம் எப்பிலாகு அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க. ஸோ இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே இதோட டைப்பம் அண்ட் டெமோ வெர்ஷன் முடிச்சுக்கிறேன். அடுத்து அந்த ஃபுல் கேம் ப்ளே வந்து நான் விளையாட முடிஞ்சா பார்க்குறேன் நண்பர்களே. ஸோ இது ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். இதோ ஒரு வீடியோ உங்கள் MSG தமிழ். டாட்டா நண்பர்களே. பை பாய் பாய்.